ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரீனூஸ் டே புக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து லாங் வீடியோ வருது. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இப்படியே போனால் சந்தோஷம்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் தான். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சிம்பிளாக ஒன் பாட் ரைஸ் எதுவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளான் வீட்டில் இருந்தனால காளான் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஒரு சில சமயத்துலலாம் காளான் பாக்கெட் வாங்குறப்பவே பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வெறும் தண்ணியில் கழுவாமல் அரிசி மாவு கலந்த தண்ணியில் கழுவுனீங்க அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். நான் எப்போ காளான் வாங்கினாலுமே இந்த மாதிரி கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி தான் செய்ய போகிறோம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அரைச்சி போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு ஒரு கையளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட இன்றைக்கி குட்டி பல் பூண்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் தோல் உரிக்கலை. கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம், 2 துண்டு பட்டை, கிராம்பு, கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா சோம்பு ஆட் பண்ணியிருக்கணும். பட் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு தாராளமாக விடுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, பிரியாணி இலை, கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டார் முக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதை சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல. இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் நீள்வாக்கில், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கி வரணும். அதுக்காக 2 ஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா தான் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன், அதாவது நல்லா மெரூன் கலரில் வர அளவுக்கு வதக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த பிரியாணிக்கு லைட்டாக வதங்கினாலே போதும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அந்த விழுதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சப்போஸ் இதே பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்க்காமல் ஸ்பைசஸை மட்டும் பொடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 3 தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் தயிர், லெமன்னு எதுவும் சேர்க்கல. அதுக்கு பதிலாக தான் இன்றைக்கி ஒரு தக்காளி பழம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் எலுமிச்சம்பழம் இல்லைன்னா தயிர் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 தக்காளி பழம் மட்டும் போதுங்க, கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். காளான் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க, இதுலேயே நல்லா வெந்து வரணும். எல்லாமே காளான் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் அரிசிக்கு 1 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்டுக்கும் காளான் வரும். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போவே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் வச்சேன். கேஸ் பார்த்திங்கன்னா தட்டுப்பாடாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுங்கள். கேஸ் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 விசில் விட்டு அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வரும் சாப்பாடு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக குலையாமல் வந்திருக்குன்னு. ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் என்ன அரிசி பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நாங்கள் மலர் பொன்னி தாங்க யூஸ் பண்ணுறோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது, குழஞ்சும் போகாது. இதே மாதிரி சொன்ன அளவோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மினி விளாகில் பார்க்கலாம். பாய்.